திருக்குறுங்குடி பேரருளாள இராமானுஜ ஜியாய் சுவாமிகள் எழுந்தருளி மங்களாசாசனம். ஆயிரக்கணக்கான பக்தாகள் தரிசனம். திருக்குறுங்குடி அருள்மிகு அழகிய நம்பிராயாம் திருக்கோயிலின் உபதிருக்கோயிலான அருள்மிகு திருமலை நம்பி திருக்கோயிலில் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் நடக்கும் ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு மூலவருக்கு சிறப்பாக நடைபெற்றது. திருக்குறுங்குடி பேரருளாள இராமானுஜ ஜியாய் சுவாமிகள் எழுந்தருளி மங்களாசாசனம். ஆயிரக்கணக்கான பக்தாகள் தரிசனம். 108 வைணவ தலங்களில் 54வது திவ்ய தேசமாக நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் திருக்குறுங்குடி அருள்மிகு அழகிய நம்பிராயர் கோயில் அமைந்துள்ளது. இத்திருத்தலத்தில் பெருமாள் நின்ற நம்பி, கிடந்த நம்பி, இருந்த நம்பி, திருப்பார்க்கடல் நம்பி மற்றும் திருமலை நம்பி, மலை நம்பி என்று 5 திருக்கோலங்களில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார். இதில் திருக்குறுங்குடி ஊருக்கு மேற்கே மகேந்திரகி மலைமேல் தெவி பூதேவி சமேத திருமலை நம்பி நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார். ஆழ்வாக்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வாருக்கு முக்தி கொடுத்தது மலை நம்பி. இங்கு ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் பக்தர்கள் நம்பியாற்றில் புனித நீராடி பாதயாத்திரையாக நடந்து சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த மலைக்கோயிலில் ஆண்டுதோறும் ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு திருக்குறுங்குடி ஜியாய் மடத்தால் தொன்று தொட்டு நடத்தப்படுகின்றது. ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு என்பது 213 லிட்டர் ஆகும். இதற்காக தூய எள் வாங்கி பிற பொருட்கள் கலப்படமில்லாமல் மரச்செக்கில் ஆட்டி நல்லெண்ணெய் எடுப்பா. ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு தினமான இன்று காலை மலைக்கோயில் நடை திறந்தது. காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது. மூலவா சன்னதி முன் நவகலச பிரதிஷ்டை செய்து புண்ணியாக வாசனம் வருண ஜபம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து திருக்குறுங்குடி பேரருளாள ராமானுஜ ஜியாய் சுவாமிகள் நல்லெண்ணெய்யை தொட்டு கொடுக்க மூலவா மலை நம்பிக்கு எண்ணெய் காப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 500 லிட்டர் பால் மற்றும் பல்வேறு அபிஷேக பொருட்கள் கொண்டு சிறப்பு திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து மகா கும்ப அபிஷேகமும் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மலை நம்பிக்கு சாற்றுமுறை நடைபெற்று நட்சத்திர ஆரத்தி கோபுர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஜியாய் சுவாமிகளுக்கு மாலை மாயாதை செய்யப்பட்டது. திருக்குறுங்குடி பேரருளாள இராமானுஜ ஜியாய் சுவாமிகள் பக்தாக்களுக்கு ஆசிகள் வழங்கினார். அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை திருக்குறுங்குடி ஜியர் மடம் மற்றும் பக்தாக்கள் செய்திருந்தனர்.